ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு தேசத்தில் பலுகி பெருகும்படிக்கு இடம் உண்டாக்கினார், இதுதான் வாக்குத்தத்தம் நினைச்சிங்கன்னா அது இல்லை வாக்குத்தத்தம். நான் அதோட நிறுத்தலை. என்ன வாசித்தோம்? அங்கிருந்து, எங்கிருந்து? ரெகோபோத்திலிருந்து அவன் பெயர்செபாவுக்கு கடந்து போனான். இன்றைக்கு அதுதான் வாக்குத்தத்தத்தின் தலைப்பு. ரெகோபோத்திலிருந்து பெயர்செபாவுக்கு என்பதுதான் இதனுடைய தலைப்பு. ஈசாக்கு தன் வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்களை கடந்து வந்திருந்தார், பலவிதமான போராட்டங்கள். ஏசேக், சித்னா. ஏசேக் என்று சொன்னால் வாக்குவாதம், ஸ்ட்ரைஃப் ஃபார் கண்டென்ஷன். சித்னா என்று சொன்னால் ஆப்போசிஷன், அக்யூசேஷன். நமக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், நம் மீது வீணான பழி சுமத்தி நம்மை எதிர்க்கிற சத்ருக்களின் மத்தியிலிருந்தும், நம்மோடு கூட போராடுகிறவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள் மத்தியிலிருந்தும் கர்த்தர் நம்மளை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டாந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய இடங்கள் நம் வாழ்க்கையிலே உண்டு. பல நேரத்தில் நம்ம அந்த எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்திக்கும் போது நாம் சோர்ந்து போவது உண்டு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ரகசியம் இருக்குது, சோர்ந்து போகக்கூடாது. எப்படி சோர்ந்து போகாமல் இருக்கிறது? வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. நாம் எவ்வளவு அதிகமாய் மேகம் போன்ற திரளான சாட்சிகளால் நாம் சூழப்பட்டிருக்கிறோமோ அதே அளவுக்கு சத்துருக்களாலும் சூழப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மை. அல்லேலூயா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு நம்மை எதிர்க்கிற சத்துருக்களும் உண்மையே. ஆனால் அங்க ரொம்ப அழகா எபிரேயர் எழுத்தாளர் சொல்லி கொடுக்குறாரு, அவங்க எதிர்க்கிறதுனால உங்களுக்கு உண்டாகிற சோர்வுகள், பாரங்கள், இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? தூக்கி எறிந்து போட்டு லுக் அட் யுவர் கோல். ஒரு ரன்னருக்கு எப்பவுமே சொல்வாங்க, அந்த இலக்கை நோக்கி ஓடினால்தான் ஓட்டத்தில் வெற்றிகரமாய் ஓட முடியும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தா என்ன ஆயிரும்? தடுமாறிரும், ஓட்டம் சரியா ஓடி முடிக்க முடியாது. ஆனால் அந்த கோலை பார்த்து ஓடினாதான் அவங்க அந்த ஓட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்கிறார். சுற்றிலும் இருக்கிற சத்ருக்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகளை தேவன் தான் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இந்த சத்ருக்கள் வந்து என்னை சோர்வடைந்து பாரமடைய செய்து என்னை கீழே இழுக்கிறாங்களே, why doesn't God deal with them? God doesn't deal with them because He wants them to be the force that pushes you to your victory. Hallelujah. அந்த சத்ருக்கள் தான். நீங்க யோசித்து பாருங்களேன், ஈசாக்குக்கு அந்த ஏசேக், சித்னா 2 இடத்துலையும் எதிர்த்து நிற்கிறவர்கள் இல்லாவிட்டால் அவர் ரெகோபோத்தை தேடி போயிருப்பாரா? யோசித்து பாருங்க. ஏசேக்கில் வந்து அவன் வாக்குவாதம் பண்ணினான், சரி விட்டுட்டு போறேன், சித்னாவுக்கு போறேன், அங்க வந்து போராட்டம் பண்றான், உடனே அதையும் விட்டுட்டு போறேன், ரெகோபோத்துக்கு போறேன். இப்போ ரெகோபோத்துக்கு போனாங்க, என்ன கிடைச்சது? அங்க பலுகி பெருகும்படியாக தேசத்திலே கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ ரிமெம்பர், your enemies are God's way of pushing you forward. Hallelujah. உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களோட போராடுகிறவர்கள் வரும் பொழுது ஈசாக்கு செய்துதான் நம்மும் செய்யணும். பல நேரத்தில் நம்ம நின்று ஒரே சூழ்நிலையை பிடிச்சிட்டு, ஒரே காரியத்தை பிடிச்சிட்டு போராடுறோம் 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 போராடுறோம், இதை நான் வெற்றி கொண்டாதான், இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, விட்டு முன்னேற கற்றுக்கொள். ஹல்லேலூயா. அதை விட்டு முன்னேற கற்றுக்கொள். பல நேரத்தில்
ஈசாக்கு தனக்கு நியாயமாய் தன்னுடையதா இருந்ததை கூட விட்டு விட்டு அவர் போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய தகப்பன் தோண்டின துறவுகள் அன்னைக்கு யாரும் வந்து வாக்குவாதம் பண்ணல. ஆனா இப்ப என்ன பண்றான்? இவர் வந்து போய் தோண்டின உடனே அந்த துறவுகளை தூற்று போட்ட துறவுகளை திரும்ப தோண்டும் போது வந்து வாக்குவாதம் பண்றான். வாக்குவாதம் பண்ண உடனே இவர் வந்து அங்கே நின்று, இல்லை இது எங்கள் அப்பா தோண்டினது, இது எனக்கு உரிமை இருக்குது, நான் செய்வேன், நான் வச்சுக்குவேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. நீ சண்டை போடுறியா வச்சுக்கோ, நான் போகிறேன், ஏன்னா இது போச்சுன்னா என்ன, இதை விட சிறந்தது ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்படியே ஒவ்வொன்றாய் அவன் விட்டு கொடுத்து கொண்டு வருகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளையா இருக்கிறது. வாசிங்களேன், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? பரம அழைப்பு, ஆங்கிலத்துல தி அப்வர்ட் கால். ஹல்லேலூயா. அப்வர்ட் கால். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவும் சிங்காசனத்திற்காகத்தான் சிலுவையை சகித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிலுவையை அவர் பொறுமையோடு கூட சகித்ததின் காரணம் என்ன? அவருக்கு தெரியும், இதுக்கு அடுத்தது எனக்கு இருக்கிறது சிங்காசனம். அதே போல் நீங்களும் நானும், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு இந்த பூமியின் தளத்திலே நம்மை வைக்கிற அழைப்பு அல்ல. அந்த அழைப்பை பின்தொடர்ந்து நான் போகும் பொழுது என்னை அவர் மேல் நோக்கி அழைத்து கொண்டு போகிறார், உயர்த்தி கொண்டு போகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், அந்த போராட்டங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், நமக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வருகிற நெருக்கங்கள், your enemies can be anything. உங்கள் சத்ரு எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது மனுஷராய்த்தான் இருக்க வேண்டும் என்று அல்ல. நான் பல முறை சொல்லுகிறது தான், அது உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற போராட்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். வாட் எவர் த டெவில் யூசஸ் டு அப்போஸ் யூ, அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இது சரியானா தான், இது முடிவுக்கு வந்தா தான், இது மாற்றம் அடைந்தால்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே உட்கார்றதான் சத்ருவினுடைய நோக்கம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? வசனம் சொல்லுது, பாரமான அதை தூக்கி எரிஞ்சு போட்டுரு, எரிஞ்சிட்டு ஓடு, ஏன்னா உனக்கு சிங்காசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. The Lord has the throne for you. The more you get bogged down by what Satan brings, சாத்தான் கொண்டு வருகிற காரியங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க சிக்கிக் கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலானவைகளை இழக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, பாரமான இது தூக்கி போட்டுரு, ஏன்னா யூ ஹாவ் அ கோல், உனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி நீ ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அங்க ரொம்ப அழகா அந்த 14ஆம் வசனத்துல சொல்றாரு, ஐ பிரஸ் ஆன் டுவர்ட்ஸ் த கோல். முந்தின வசனத்துல சொல்றாரு, ஸ்ட்ரெயினிங் ஃபார்வர்ட் டு வாட் லைஸ் அஹெட். தமிழ்ல இந்த அர்த்தங்கள் வெளியில வர்றதில்ல. ஸ்ட்ரெயினிங் டு கெட் ஃபார்வர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போராடித்தான் முன்னாடி போறேன், ஆனா நான் என்ன செய்யறேன்? நாங்க நிக்கிறது இல்லை. எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் நான் என்ன செய்கிறேன்? அதையும் கடந்து ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறத நான் எடுத்துக்கொள்றதுக்கு நான் போராடி முன்னாடி போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று சத்ருவோட போராடக்கூடாதுங்க. நல்லா கவனிங்க, சத்ருவோட போராடக்கூடாது, சூழ்நிலையோட போராடக்கூடாது. எதுக்கு போராடணும்? ஒரே ஒரு காரியம், நாம் முன்னேறணும். ஹல்லேலூயா. நான் இந்த இடத்தை விட்டு நான் தேவன் வைத்திருக்கிறதை பிடித்து கொண்டு நான் போக வேண்டும். சத்ரு என்னை போராட்டத்தை கொண்டாந்து அதே இடத்துல நிறுத்தி நான் அங்கே நின்று போராடுவேன்னு பார்க்குறான். ஆனால் ஏன் போராட்டம்? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அது எல்லாத்தையும் கிறிஸ்தியன் காலு கீழே கொண்டாந்துட்டாரு. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தினால மேற்கொண்டு, நான் சொன்னதை மறந்துடாதீங்க, சியோன் குமாரத்தியே, உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குகிறேன், மிதித்து நொறுக்கி முன்னே புறப்பட்டு செல். ஹல்லேலூயா. தட்ஸ் யுவர் காலிங். அதுதான் உங்கள் அழைப்பு. அப்போ அப்படி நம்ம முன்னேறி செல்லும் பொழுது என்ன நடக்கும்னா, மேலே மேலே தான் போயிட்டே இருப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் உங்களை அழைத்த தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்றால் அவருக்குள் நீங்கள் கீழே இறங்கி வருவதில்லை, அவருக்குள் நீங்கள் மேலே 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 உயர்ந்து கொண்டு தான் போவீர்கள். ஹல்லேலூயா. He has called you towards an upward call.
அந்த மேலான ஒரு அழைப்பை நோக்கி நீங்கள் நடை போடுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். திரும்ப ஆதியாகமம் 26, 22, 23 வசனங்களுக்கு நம்ம போவோம். ஆதியாகமம் 26, 22, 23. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். இப்போ ஈசாக்குக்கு ரெகபோத்துல ஆசீர்வாதம் இல்லையா? ஈசாக் ரெகபோத்துல வாக்குவாதம் இல்லை, யாரும் சண்டை போடுறதுக்கு இல்லை. இப்ப சொல்றாரு, கர்த்தர் எங்களுக்கு பலுகி பெருகும்படியாக தேசத்தில் இடம் உண்டாக்கினார். பெருக்கம் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. இத்தனை நாள் நான் போராடின எல்லா போராட்டத்திலும் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுத்துட்டாரு. நான் சந்தோஷமா இங்க செட்டில் ஆகுறதுக்கு ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. கரெக்டா? இப்போ டென்ட்டை எங்கேயே போட்டு ரெகபோத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கலான்னு தான் ஈசாக்கு யோசித்துருக்கணும். கரெக்ட் தானே? நியாயமா உலகத்தின் எந்த மனுஷனும் அப்படிதான் யோசிப்பான். நல்லா இருக்கிறேன் இந்த இடத்துல, வை ஷுட் ஐ மூவ்? நல்லா இருக்கிற இடத்துல நான் அப்படியே இருந்து அதை அனுபவிக்கிறேன், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறேன். இதுக்கு தானே இத்தனை வருஷம் போராடி வந்திருக்கிறேன், இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், வை ஷுட் ஐ மூவ் அப்படின்னு தான் மனுஷன் யோசிப்பான். ஆனால் அங்கே ஈசாக்கை பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு ஆசீர்வாதத்தின் ஸ்தலத்துக்கு வந்துட்டு அங்கே இருக்காம பேர்சேபாக்கு போறாராம். இவர் எதையும் யோசிக்காம முடிவு எடுத்துட்டாரா, இல்லை எண்ணி பார்க்காமல் முடிவு எடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்வேன் இட் வாஸ் அ கான்ஃபிடென்ட் போல்டு டெசிஷன். ஒரு தைரியமான திட நம்பிக்கை உள்ள ஒரு மூவை தான் அவர் பண்றாரு. இடம் பெயர்தலை அவர் செய்கிறார். ஏன்னா அதுக்குள்ள ஈசாக்குக்கு தெரிஞ்சு போயிருச்சு, நம்ம போற இடத்துல ஆசீர்வாதம் இல்லை, நம்ம மேல ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. ஈசாக்கு புரிந்து கொண்டார், என் மேல் தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது. நான் யார்? நான் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின் சந்ததி. என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அவர் செய்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் அவர் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை தவறாது. நான் எங்க போய் நின்னாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், எங்க போனாலும் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறாராம், 100 மடங்கு பலனை பெறுகிறார். மற்றவெல்லாம் பஞ்ச காலத்தில் இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டு பிழைக்கிறதுக்கு வழியை பார்ப்போம்னா, இவர் அங்கே போய் விதை விதைக்கிறார். விதை விதைத்து பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலனை அறுக்கிறார். எப்படி? உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏசேக்க தோண்டினா தண்ணி வருது, சித்துனாவை தோண்டினா தண்ணி வருது, ரெகபோத்தில் தோண்டினா தண்ணி வருது, எங்கே தோண்டினாலும் தண்ணி வருது. காரணம் என்ன? அந்த இடத்தின் தன்மை அல்ல, அவர் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தின் தன்மை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் ஈசாக்கை விட விசேஷித்தவள்? அவருக்கு ஆபிரகாமுக்கு உண்டான உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டாயிருக்கிற உடன்படிக்கை. வாசிங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். எதற்காக? நம்மை சாபத்திலிருந்து மீட்டெடுத்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய சகல விதமான உன்னத ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்பும்படியாக அப்படி செய்தார். அல்லேலூயா. அப்ப அவர் மூலமா நமக்கு உண்டா இருக்கிற உடன்படிக்கை. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறது கிறிஸ்து இயேசுவினால் உண்டான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில பழையதும் இருக்கு, புதியதும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இட்ஸ் a full covenant, இட்ஸ் a complete covenant. அப்போ அந்த ஈசாக்குக்கு ஆபிரகாமின் மூலமாய் வந்த உடன்படிக்கை தான் இருக்கு. ஆனா நமக்கோ தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான உடன்படிக்கை இருக்கிறபடினால் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ப வேண்டிய காரியம் இதுதான், நான் ஈசாக்கை விட ஆசீர்வாதமானவள். ஹல்லேலூயா. The covenant that was made through Jesus Christ. இப்போ ஈசாக்கு ஆசீர்வாதத்தின் ஸ்தலத்தில் இருக்கிறார். ரெகபோத் என்பது ஆசீர்வாதத்தின் ஸ்தலம். ஆனால் ஆசீர்வாதம் இருந்தால் போதும், ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர், பெற்றுக்கொண்டு நான் இங்கேயே உட்கார்றேன்னு சொல்லாமல் ஈசாக்கு என்ன சொல்கிறாரு? ஐ வாண்ட் டு மூவ் டு பேர்செபா. அந்த பேர்செபாவுக்கு போன பொழுது என்ன நடந்தது?
ரெகபோத்துக்கும் பேர்செபாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஓகே, இப்ப என்ன ஆச்சு? ஈசாக்கு பேர்செபாவுக்கு போறாரு. அன்னைக்கு இரவே கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். தரிசனமானது மட்டுமல்ல, உடன்படிக்கையை அவரோடு கூட செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை தான், அந்த உடன்படிக்கை தான் மறுபடியும் தொடருது. இவர்கிட்ட தொடர்றது மட்டுமல்ல, அடுத்து வரப்போகிற யாக்கோபிடத்திலும் இந்த உடன்படிக்கை தான் தொடரப்போகிறது. ஆனால் தேவன் இந்த 3 முற்பிதாக்களிடத்திலும் செய்த விசேஷத்த காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு அவர் தனிப்பட்ட விதத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். He revealed himself. Abraham had an encounter with God. ஆபிரகாமுக்கு தேவனோடு கூட ஒரு நேர்முக சந்திப்பு ஏற்பட்டது. உடன்படிக்கையை செய்தார். இப்ப ஈசாக்கு வந்து அப்பாட்ட இருந்து பெற்ற ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, அது மட்டும் இல்லப்பா, நான் ஐ am your God. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்ற இடத்துல உங்க பேரையும் போட்டுக்கோங்க. என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் யாருக்கோ தேவன், யாருக்கோ தம்மை வெளிப்படுத்துகிறவர் அல்ல, எனக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட உடன்படிக்கை பண்ண சித்தமுள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட என்கவுண்டர் வித் ஐசக் வந்து இத்தனை நாள் வந்து அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்துல நடந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இப்போ தேவனுக்கும் அவருக்கும் ஒரு நேர்முக சந்திப்பு ஏற்படுகிறது. ஈசாக்குக்கு மட்டும் இல்ல, யாக்கோபை குறித்து வாசித்தீங்கன்னா அவருக்கு அவர் வந்து பெத்தேலுக்கு வரும்போது கர்த்தர் அவரை நேர்முகமா சந்திச்சார். பெத்தேல்ல ஜேக்கப் had an encounter with God. தேவன் யாக்கோபோட அந்த ஸ்தலத்துல உடன்படிக்கை புதுப்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் everyone, he is a personal savior. Hallelujah. அவர் நம்முடைய சொந்த ரட்சகராயிருக்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் ரட்சகராயிருக்கிறார். அப்படியானால் என்ன, பொதுவா அவர் செய்யற எந்த காரியமும் கிடையாது, நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறவராயிருக்கிறார். He is personal. உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட தேவன் இந்த நாள்ல சொல்லுகிற காரியம்தான், மூவ். ஆசீர்வாதத்திலே உட்கார்ந்துருக்காத. இப்போ பேர்சேபா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடன்படிக்கையின் ஸ்தலம். அல்லேலூயா. உடன்படிக்கையின் ஸ்தலம். நீ ஆசீர்வாதத்துல உட்கார்றதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ என்னுடைய உடன்படிக்கைக்குள் வர அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தினாலே உண்டான ஆசீர்வாதங்களை மட்டும் சுதந்திரித்தால் போதாது, உடன்படிக்கையினால் உண்டாகும் ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வர தேவன் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ ஈசாக்கு வந்து அந்த பேர்சேபாவுக்கு வர்றார். இப்போ பேர்சேபாக்கு வந்த உடனே பர்சனல் என்கவுண்டர் வித் காட் ஏற்படுது. ஆண்டவர் வந்து திரும்பவும் அவரோட உடன்படிக்கை செய்கிறார். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடன்படிக்கையினுடைய முக்கியத்துவம் என்ன, அதுக்கு பின் வந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அதான் காரணம். ஆனா இப்ப சிக்னிஃபிகண்டா 2 காரியம், அந்த உடன்படிக்கை பண்ணின உடனே நடக்கிற 2 காரியம் பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26ல இருந்து 29 வரைக்கும். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் நீ என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். முதல் காரியம் என்ன நடந்தது? சத்துருக்கள் வந்து பாதப்படியில பணிந்து சொல்றான், உன்னிடத்தில் மாத்திரம் தான் கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க உடன்படிக்கையின் ஸ்தலத்திற்கு வந்து விட்டால் உங்களுக்கு முன் இருக்கிற எப்படிப்பட்ட சத்ருவா இருந்தாலும் சரி, அவன் வந்து உங்கள் முன்னாடி மண்டியிட்டு சொல்வான், உன்னிடத்தில் கர்த்தர் இருக்கிறார், உன்னை நான் தோற்கடிக்க முடியாது, உன்னோட எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு திராணி இல்லை. ஏன்னா உன்னோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறவர் என்னுடைய எல்லா வலிமையை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். என்னால் அவருக்கு எதிர்த்து நிற்க முடியாது, ஆகவே உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது, வந்து மண்டிட்டுறேன்.
ஆனாலும் அவன் வாயினுடைய பொய் தீரவே தீராது. ஈசாக்கு தெளிவாக கேட்குறாரு, என்னை பகைத்து என்னை துரத்தி விட்டியே, எதுக்கு இப்போ என்னை தேடி வரேன்னா? அவன் சொல்கிற பதில் பாருங்க, நாங்கள் உம்மை தொடாமல் உம்மை சமாதானத்தோடு அனுப்பி விட்டது போல. எவ்வளவு பொய் பாருங்க. உங்கள் சத்ரு மாற மாட்டாங்க. சத்ரு கிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் எனிமீஸ் டு சேஞ்ச். அவன் சத்ருவாய் இருக்க படைக்கப்பட்டான், ஆனால் அவன் அப்படிதான் இருக்க போறான். ஐயோ ஆண்டவர் மாத்திடுவாருன்னு நினைச்சனே, மாற்ற மாட்டாரு, அவன் அப்படியே தான் இருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஐ வில் ஓப்பன் his eyes to see my glory that is upon you. அவன் கண்களை திறந்து உன்மேல் இருக்கிற என்னுடைய மகிமையை அவன் கண்கள் காணும்படியாக செய்வேன். அது நிமித்தம் என்ன பண்ணுவான், வந்து உனக்கு முன்னாடி முழங்கால் போட்டு சரண்டர் ஆயிடுவான். ஐயா, உன்னிடத்தில் மாத்திரம்தான் கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிற தேவன் என்னிடத்தில் இருக்கிற எல்லா வல்லமை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்வார்கள். ஆனால் கடைசியில் சொல்கிறான் பாருங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல, நீ எங்கே போய் போராட்டம் பண்ணாலும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணின தம் ஜனத்தோடு கூட எங்கேயும் இருப்பார், ஆசீர்வதிப்பார். நீ வனாந்திரத்தில் தூக்கி போட்டாலும் ஆசீர்வதிப்பார், பாதாளத்திலே தூக்கி போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரோட கர்த்தர் இந்த காலை வேளையில் பேசி கொண்டு இருக்கிறார்? ஹல்லேலூயா. நீங்க சூழ்நிலைகள் மேலே கண்களை வைக்காதீங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிறவைகளின் மேல் கண்களை வைக்காதீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, அந்த ஆசீர்வாதத்திலையும் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஆண்டவரே, உம்மை நான் சந்திக்கணும். ஆண்டவரே, உம்மோடு கூட எனக்கு ஒரு நேர்முக சந்திப்பு ஏற்படணும். ஐ வாண்ட் an encounter with you Lord. I want to have your covenant Lord. உம்முடைய உடன்படிக்கையில் நடக்கிற நபராய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்கும்போது, அந்த உடன்படிக்கை வந்து விட்டால் முதலாவது சத்ரு வந்து மண்டி போட்டான். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது என்ன நடக்குது? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன நடந்தது? சமாதானத்தோட அவன் போயிட்டான். ஆனா முக்கியமானது என்னன்னா, ஆண்டவர் ஈசாக்குக்கும் சத்ருவுக்கும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் திரும்ப அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யல, தலையிடலை. he was gone from Isaac's life. அவன் வந்து உன்னை தோற்கடிக்க முடியலன்னு அக்செப்ட் பண்ணுறான். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் சமாதானத்தோட போ, ஆனால் போயிரு, அவ்வளோதான், எனக்கும் உனக்கும் இருக்கிற சம்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஈசாக்கு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடன்படிக்கைக்குள் நீங்கள் வந்தால் உங்களை பயமுறுத்துகிற, நெருக்குகிற, தோற்கடிக்கிற, போராட்டத்திற்குள் அழுத்துகிற அந்த சத்ரு வந்து உங்கள்கிட்ட தான் தோல்வியை ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல, கர்த்தர் அவனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. you will be gone out of your life. நீங்களோ தேவனுக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்து, ரெகபோத்திலே அவ்வளோ ஆசீர்வாதம்னா பேர்செபாவில் எவ்வளோ இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. பேர்செபாவில் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன். உடன்படிக்கையில் மாற்றமே கிடையாது. உடன்படிக்கை செய்துட்டாருன்னா, வாக்குத்தத்தம் செஞ்சா கூட அந்த நிபந்தனையை நிறைவேற்றினா தான் அது நடக்கும். ஆனால் உடன்படிக்கை தேவன் பண்ணிட்டாருன்னா அவர் செய்கிற உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் அப்படி கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா வாக்குத்தத்தத்தில் எப்போவுமே ஒரு நிபந்தனை இருக்கும். அந்த நிபந்தனையை நம்ம நிறைவேற்றினா தான் அது நடக்கும். ஆனால் உடன்படிக்கைன்னு வந்துட்டா, உடன்படிக்கையிலையும் சில நம்ம கை கொள்ள வேண்டிய பகுதி இருக்கும். நம்ம கை கொள்ளாமல் போனால் கூட ஆண்டவர் என்ன செய்வார், அதை சூழ்நிலைகளை சுற்றி வளைச்சி நம்மளை அதுக்குள்ளே திரும்ப கொண்டு வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்களை யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை பாவம் செய்தார்கள், எத்தனை முறை தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். கைவிட்டாரா ஆண்டவர்? ஆண்டவர் கைவிட்டாரா? எத்தனை முறை தப்பு செஞ்சாங்க, கைவிடலை. திருத்தினாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், வாதையை அனுப்பினார், சிறையிருப்பை அனுப்பினார். என்ன பண்ணாரு? திருப்பி அவங்கள பாதைக்கு கொண்டாந்துடுறாரு. எப்பவா இருந்தாலும் அவங்கள கைவிடுகிறது இல்லை. ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவங்கள கைவிடலை?
அவங்க அவரை தேடலைனாலும் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக இன்று வரை அவர்களை கைவிடாமல் இருக்கிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கர்த்தர் உடன்படிக்கை செய்வாரானால், இஃப் he will make a covenant with us, நாம் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நாம் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. என்ன நடந்தாலும், என்ன நம்மளை சுற்றி வந்தாலும், என்ன போராட்டங்களை பிசாசு கொண்டாந்து நிறுத்தணும்னு நினைச்சாலும் கடைசியில் அவன் தோல்வியை ஒத்துக்கொண்டு போவான். அவனுக்கும் நமக்கும் ஒரு செப்பரேஷன். ஆண்டவர் நம்மளை முன்னேறி செல்ல செய்கிறவராக இருக்கிறார். மறந்துடாதீங்க, யூ ஆர் கால்டு வித் அன் அப்வர்ட் கால் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்து இயேசுவுக்குள் மேல் நோக்கி நடக்கிற ஒரு அழைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, அந்த மேல் நோக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பில் நடப்பதற்கு போராடுறேன். ஐம் ஃபைட்டிங். எதிர்நீச்சல் போட்டு தான் நான் அதை பிடிச்சுக்கிறேன். ஆனால் அதுதான் என் வாழ்க்கைக்கான வழி. ஏனென்றால் அது என்ன செய்கிறது? என்னை இந்த தளத்திலிருந்து தேவன் வைத்திருக்கிற உயர் தளங்களுக்கு உயர்த்தி கொண்டு போகிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. கண்களை மூடி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த தைரியத்தை கொடுப்பாராக. ரெகபோத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் இருக்கிற போதும்னு நினைக்கிறதல்ல. ஆண்டவரே, உடன்படிக்கையின் ஸ்தலத்திற்கு நான் தைரியமாய் கடந்து வருகிறேன். உடன்படிக்கை உம்மோடு கூட செய்து, உடன்படிக்கை என்று சொன்னாலே அங்கே ஒரு பலிபீடம் இருக்கணும். அந்த பலிபீடத்தில் என்ன ஒப்பு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, நான் நினைப்பதல்ல, எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இன்றைக்கு நீர் செய்ய சித்தமாய் இருக்கிறது எதுவோ அதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உடன்படிக்கையில் ஐ டோன்ட் லிவ் ஃபார் மை செல்ஃப், I live for the one who makes the covenant with me. அவரும் எனக்காக வாழ்கிறார், நான் அவருக்காகவும் அவர் எனக்காகவும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தான் உடன்படிக்கையின் வாழ்க்கை. இன்றைக்கு அர்ப்பணிப்போம்.